உலக மகா சக்தியே, உலகத்தில் எங்கம்மா இருக்க? அம்மா பத்ரகாளி அம்மா, ஒரு நிமிஷம் வாம்மா. 2 வாரமாக சரியா இல்லை, உத்தரவும் சரியா வரல, என்னுடைய பூஜையும் சரியா வரல. அம்மா ஏம்மா எல்லாரையும் சோதிக்கிறேன்? உன்னை பார்க்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கம்மா. கர்நாடகா, பெங்களூர், சேலம், அருள் எல்லா நண்பர்களும் வந்திருக்காங்க. ஆனால் அம்மா 100% எனக்கு சரியான அருள்வாக்கு இல்லைம்மா. இப்போ சேலத்திலிருந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறார், ஷேர் மார்க்கெட் நடத்துகிறார். அருள் கன்னியாராசி, சித்திரா நட்சத்திரம். அவங்க தர்மபத்தினி வந்திருக்காங்க, அவங்க மகன் டாக்டர் வந்திருக்கார், மகள், மருமகன், பேர குழந்தைங்க ஊரில் இருக்காங்க. நான் அவங்க குடும்பத்திற்கு ஒரு இடம் விற்காத பிரச்சனையாக இருக்குது. அதன் மூலம் அவர் மன வலியில் இருக்காருமா. பாவம் 3 வருஷமாக போராடுறாருமா. உன் கையெடுத்து கும்பிடுறம்மா, நல்ல மனுஷம்மா. அந்த இடத்த எப்படியாவது தை மாதத்துக்குள்ளே விற்று அவருக்கு பணத்தை அவர் கையில் கொடுத்துடுமா தாய். அவங்க பசங்க, அவங்க குடும்பத்தை எல்லாரும் வாழ வைமா. இந்த கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிற உங்கள் அம்மா, அவங்க 2 பொண்ணுங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுமா. அவங்க வராகி அம்மனுக்கு நல்ல பட்டுப்புடவை எடுத்துன்னு வந்திருக்காங்களே, அவங்களுக்கும் அவங்க மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்குதோ அந்த பிரார்த்தனைகள்லாம் பண்ணுமா. இன்றைக்கி யாரெல்லாம் இந்த பூஜைக்கு உபயோகம் பண்ணாங்களோ அத்தனை குடும்பத்துக்கு அருள் புரியுமா. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேம்மா, ஏம்மா 2 வாரமாக என்னை சோதிக்கிற? நான் உன் பையன் தானே, சரியாக கொடுமா. சில பேர் எதை பார்க்கணும் தெரியாத சுற்றுறாங்கம்மா. எல்லாம் விளம்பர கோயிலுக்கே ஓடுறாங்க. 10 மணி நேரம் 6 மணி நேரம் நின்ன காலம் நிற்கிறாங்க. அருள் உள்ள கோயில் கண்ணு தெரியல, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அந்த யோகத்தை இறைவன் கொடுக்கல. அம்மா கிட்ட நான் சத்தியமாக வேண்டுறேம்மா, டேய் நான் துணையாக இருக்கேன், 2 வாரமாக நீ ஒன்றும் கவலைப்படாத. அது ஒரு காரணத்துக்காக நான் அவ்வளோ அலைச்சல் கொடுத்துட்டேன். இந்த பூஜை தெளிவாக இருக்குது, ஒரு குழப்பமும் இல்லை. பார்த்து கொண்டிருப்பவர்கள், வணங்கி கொண்டிருப்பவர்கள், உலக நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்வங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவங்க, வீடு இல்லாதவருக்கு, சிறு நோயிலிருந்து பெருநோயில் பாதிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொடுமா. கணவன் மனைவி பேசுகிறதே கிடையாதும்மா. பிள்ளைகள் அப்பா அம்மாக்கிட்ட உண்மை மனம் விட்டு பேசுகிறதே இல்லைம்மா. 30 வயசில் வாழ்க்கை எல்லாமே திறந்துடுறாங்கம்மா. நல்ல புத்தி கொடுமா, நல்ல எண்ணத்தை கொடுமா. ஒரே ஒரு உத்தரவு, இப்போ தீபார்த்தனை ஒரு க்ஷண நேரத்தில் உங்களுக்கு நடக்கும்போது இந்த தீபார்த்தனையில் அம்மன் அருளை பெறுமாறு நான் வேண்டிக்கிறேன். இப்போ கிடைச்ச காட்டுங்க. இப்போது பத்ரகாளி அம்மா, உன் பரிபூர்ண அருள் வேணும், எல்லாருக்கும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். இந்த பூஜையை நான் நிறைவு செய்கிறேன் அம்மா.